எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக உவமையால் குறிக்கப்படும் பொருள் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். மண்ணுக்குள் மறைந்திருக்கும் நீரைப் போல் பொருள் மாந்தருள் ஒளிந்திருக்கும் திறன். மண்ணுக்குள் மறைந்திருக்கும் நீரைப் போல் பொருள் மாந்தருள் ஒளிந்திருக்கும் திறன். அடுத்து, உடுக்கை இழந்தவன் கைப்போல் நட்புக்கு உதவுபவன். உடுக்கை இழந்தவன் கைபோல் அப்படின்னா நட்புக்கு உதவுபவன். அடுத்து, சர்க்கரை பந்தலில் தேன் பொழிந்தது போல் பொருள் மிக்க மகிழ்வு. சர்க்கரை பந்தலில் தேன் பொழிந்தது போல் அப்படின்னா மிக்க மகிழ்வு. அடுத்து, தாயை கண்ட சேய்போல் மகிழ்ச்சி. தாயை கண்ட சேய்போல் பொருள் மகிழ்ச்சி. அடுத்து, இலைமறை காய்போல் பொருள் மறைப்பொருள். இலைமறை காய்போல் அப்படின்னா பொருள் என்னென்னா மறைப்பொருள். அடுத்து, மலைமுகம் காணா பயிர் போல் பொருள் வாட்டம். மலைமுகம் காணா பயிர் போல் அப்படிங்கிறது வாட்டம். அடுத்து, இணருளுந்தும் நாரா மலரின யார் அப்படின்னா விருந்துரைக்க இயலாதவர். இணருளந்தும் நாரா மலரின யார் அப்படின்னா விரிந்துரைக்க இயலாதவர். அடுத்து, நீர்க்குமிழி அன்ன வாழ்க்கை அப்படின்னா நிலையாமை. நீர்க்குமிழி அன்ன வாழ்க்கை நிலையாமை. அடுத்து, கண்ணை காக்கும் இமைப்போல் அப்படின்னா பாதுகாப்பு. கண்ணை காக்கும் இமைப்போல்ங்கிறது பாதுகாப்பு. அடுத்து, வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைவது போல் பொருள் அறிவற்ற தன்மை. வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைவது போல் பொருள் அறிவற்ற தன்மை. அடுத்து, வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல் பொருள் நன்றியின்மை. வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல் நன்றியின்மை. அடுத்து, புலி பசித்தாலும் புல்லை தின்னாது பொருள் சான்றாண்மை. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது பொருள் சான்றாண்மை. அடுத்து, அனலில் விழுந்த புழு போல. அனலில் விழுந்த புழு போல பொருள் தவிர்ப்பு. அனலில் விழுந்த புழு போல பொருள் தவிர்ப்பு. அடுத்து, பசுமரத்தாணி போல் ஆழமாக பதிதல். பசுமரத்தாணி போல் அப்படின்னா ஆழமாக பதிதல். அடுத்து, கல்மேல் எழுந்தது போல் கல்மேல் எழுத்து போல் உறுதி. கல்மேல் எழுத்து போல் அப்படின்னா உறுதி. உடும்பு பிடி போல் அப்படின்னாலும் உறுதி. கல்மேல் எழுத்து போலும் உறுதி தான். உடும்பு பிடி போல் பொருள் உறுதி. அடுத்து, அனலிடைப்பட்ட புழுவை போல அப்படிங்கிறது துன்பம். அனலிடைப்பட்ட புழுவை போல அப்படின்னா துன்பம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. குரூப் 4 எழுத போகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். ஜூன் மாதம் 9ஆம் தேதி குரூப் 4 எக்ஸாம் வருது. நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. இது உங்களோட ரிவிஷன் பர்பஸுக்கு இந்த வீடியோ எல்லாமே உதவும் நம்புகிறேன். நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.